இன்னைக்கு மதுரையில் 31 கட்டடத்தை புதிய மருத்துவ கட்டடங்களை திறந்து வைக்கிறது. 17.10 கோடி ரூபாயில இன்னைக்கு நம்ம மாண்புமிகு அமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார்கள். நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய ஆட்சி காலத்தில் தான் கிராமப்புறங்களிலிருந்து நகர்ப்புறங்கள் மற்றும் எல்லா பகுதிகளிலும் எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்பதற்கு உன்னதமாக இன்றைக்கு கொரோனா காலத்தில் மக்களை தேடி மருத்துவம் என்பது எந்த அளவிற்கு மிக சிறப்பாக செயல்பட்டது என்பதை நாம் கண்முன்னே காண முடிகிறது. இப்படி அவருடைய பயணம் என்பது இன்றைக்கு மறக்க முடியாத பயணங்களாக இருக்கும். அவர் எப்போது தூங்குகிறார், எப்போது பணியை ஆரம்பிக்கிறார் என்று பார்க்கிற போது எப்போதும் சுற்றி கொண்டே இருப்பார். மதுரையில் இப்போ இருப்பார், காலையில் சென்னையில் இருப்பார். மற்றபடி தமிழ்நாடு முழுவதும் அவர் போகாத இடமே இருக்க முடியாது. அப்படி மருத்துவத்துறையில முதலமைச்சர் எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய அமைச்சர்களில் இன்றைக்கு மறுமையில் மரியாதைக்குரிய மக்கள் நல்வாழ்வுத்துறை மாசன் அவர்கள் வருவார். மாசனை பொறுத்தளவில் இந்த துறையை எப்போது இறைவனை தூங்கி கொண்டிருக்க போது எழுப்பி கேட்டால் கூட எந்த மாவட்டத்தில் எங்கே என்ன ஆரம்ப சுகாதார நிலையமாக இருக்கட்டும், மருத்துவமனையாக இருக்கட்டும், துணை சுகாதார நிலையமாக இருக்கட்டும், எங்கே எத்தனை கட்டியிருக்கிறோம், அது எவ்வளவு கட்டியிருக்கோம் என்று புள்ளி விவரத்தோடு சொல்லுவாங்க. அதோட மக்களுக்கு எந்த பகுதியில் என்ன செய்ய வேண்டும் என்று அதை கேட்டறிந்து தெரிந்து அதையும் செய்து தருவார். இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் ஒன்று, நம்ம இந்த பகுதி மக்கள் முதல்ல அரசு மருத்துவமனை, அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு போகணும். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தாண்டனா பழைய திருப்பாளையம் கன்னடத்தில் இருந்தால் காந்தரம்பட்டிக்கு போகணும். அதுக்கு பதிலாக தான் உடனடியாக நம்முடைய கண்ணனேந்தல் பகுதியில் ஒரு மருத்துவமனை இருந்தது. கண்ணனேந்தலுக்கு வந்தது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நம்முடைய பகுதியில் அதுவும் தாகூர் நகரில் நகர் துணை சுகாதார நிலையம் ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொன்னால் எந்த அளவிற்கு வேகமாக மக்கள் மீது அக்கறை கொண்டு நம்முடைய மக்களுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பது தெரியும். இதே 10 வருஷம் நிற்கும் போது எது தகவல் நகர், ஆறாவது நகர் என்பது மக்களை இயல்பாக பார்ப்பீங்க. ஒரு மழை கம்மியாக தண்ணி இருந்தால் இதுக்கு நடந்து கூட வர முடியாது, வீட்டுக்கு கூட போக முடியாது. அப்படி இருந்த பகுதி இது ஒரு பகுதிக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்த இந்த நகர் இன்றைக்கு மக்கள் மாநகராட்சி அங்கீகாரம் பெறக்கூடிய அளவில் மட்டுமல்ல, இன்றைக்கு மக்கள் விரும்பக்கூடிய பகுதியாக இந்த தாகுதார் மாறியிருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு நம்முடைய முதலமைச்சர் தான். முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நிதியை நாம் முறையாக பயன்படுத்தி அத்தனை சாலைகளையும் நீங்கள் கேட்டதை போட்டு தந்திருக்கிறோம். இன்றைக்கு பாதாள சாக்கடை பணி இன்னும் 10 நாட்களில் நடைமுறைப்படுத்திருக்கிறோம். வீடுகள் தோறும் குடிநீர் இணைத்திருக்கிறோம், லைட் இணைத்திருக்கிறோம். நம்ம பகுதியை இன்னைக்கு மக்கள் எல்லாம் போறவங்கெல்லாம் திரும்பி பார்க்குற அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை பண்ணி கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர். மக்கள் முதலமைச்சர், திராவிட மாடல் ஆட்சி நம்மளுடைய முதலமைச்சர் காலத்தில் தான் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறோம். அதுபோல இன்னைக்கு இங்கே சொன்னார் அண்ணன் சொல்லும்போது கல்விக்கும் மருத்துவத்துக்கும் தான் அதிக முக்கியத்துவத்தை நம்முடைய முதலமைச்சர் தந்து கொண்டிருக்கிறார். அது கல்வி படிப்பதற்காகவும் மருத்துவ உடல்நிலை பாதுகாத்துக் கொள்வதற்காக இன்னைக்கு நீங்கள் இதெல்லாம் பார்க்க முடிகிறது. மக்களுடைய மருத்துவமனை மட்டுமல்ல, மக்களுடைய இன்னைக்கு மருத்துவங்கள் நம்முடைய மருத்துவங்கள், அதாவது மாத்திரைகள் வாங்கக்கூடிய நம்முடைய மெடிக்கல் ஷாப்னா எந்த அளவிற்கு தனியார் இடத்துல வாங்குவதை விட அதில் 4 ஒரு தான் அரசு அந்த மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை தான் கிடைக்கும். இப்படி என்னென்னலாம் தேடி எது மூலமாக மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவில் உதவி செய்ய முடியுமோ அது மாதிரி நீங்கள் அவ்வளோ உதவிகளை பண்ணிட்டு இருக்காங்க. அதுபோல் நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க. நேற்றைக்கு முந்தைய தினம் 15ஆம் தேதி நேற்று தான் அதை ஆரம்பித்து வச்சார். இன்றைக்கு முதல்வர் உங்களோடு முதல்வர் என்பதை சாலை பெயர சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியை நேற்று மதுரை மாவட்டத்தில் 5 நிகழ்ச்சிங்க, 5 நிகழ்ச்சிக்கு நானும் மாவட்ட ஆட்சியர் போனோம். மக்கள் எந்த அளவிற்கு விழிப்புணர்வோடு ஆர்வத்தோடு அந்த கலைஞர் உரிமை தேவையை விடுவிட்டு போனவர்கள் பல்லாயிரக்கணக்கிலே அந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இன்றைக்கு அதிகாரிகள் காலையிலிருந்து மாலை இரவு வரை
அவர்கள் மனைத்துறை பெறுகிறார்கள். அந்த கலைஞர் உரிமைத்தொகை மட்டுமல்ல, 15 துறையின் மூலமாக என்னென்ன நீங்கள் பெற முடியும், தொழிலாக இருந்தாலும் சரி, அதே போல சிறுதொழில் செல்வம், மின்சாரம், பட்டா மாறுதல் போன்ற பல்வேறு நம்முடைய 15 துறைகள் மூலமாக மக்களுக்கு உடனுக்குடனாக பட்டா மாறுதல் பெற வேண்டும் என்று சொன்னாலும் கூட அதை உடனடியாக செய்யக்கூடிய இடத்திலே அதை போல கூட்டுறவு மூலமாக கடன் பெறக்கூடிய வகையிலே இன்றைக்கு இந்த முகாம்களை 1000 முகாம்களை தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு 2வது நாளாக மிகப்பெரிய இன்றைக்கு மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்பட்டு எங்கு சென்றாலும் மக்கள் கூட்டம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. அதற்கு காரணம் நம்முடைய முதலமைச்சர் செய்து தருவார், சொல்வதை செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கை குறிப்பாக பெண்கள் மத்தியிலே மிகப்பெரிய அளவிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. இன்றைக்கு ஆண்களை விட அதிகமான அளவிலே இன்றைக்கு பெண்கள் தான் நம்முடைய முதலமைச்சருக்கு ஆதரவு இருக்கிறார். ஆனால் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு நினைத்து பார்க்க முடியாத நலத்திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார். இன்றைக்கு தாகூர் நகரிலே இந்த துணை சுகாதார நிலையம் அமைத்திருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம் என்பதை நாம் கண்முன்னே காண முடிகிறது. எனவே அப்படிப்பட்ட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், அதே போல நம்முடைய மருத்துவத்துறையுடைய அமைச்சர், நான் கூட 17ஆம் தேதி நிகழ்ச்சி இருக்கு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இன்னைக்கு நானும் சென்னைக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் பார்த்தா அண்ணன் வரான்னு சொன்னவங்க தான் நம்ம பகுதி. அதுலேயும் அவர் வரும்போது நம்ம இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா அவரும் மக்களுக்கு செய்யக்கூடிய பணி என்பது, மருத்துவம் என்பது, அதில் கொரோனா காலத்தில் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. கொரோனா காலத்தில் எந்த அளவிற்கு அதை இரவுகளை பார்த்து, அப்போது ரொம்ப கிராமப்புறத்தில் கூட செவிலியர்களை நாம் உடனடியாக தற்காலிகமாக நியமனம் செய்து அது எவ்வளவு வேகமாக வந்ததோ அவ்வளவு வேகமாக குணப்படுத்தக்கூடிய பணியை செய்து தந்தவர் முதலமைச்சருடைய கண்பார்வையிலே செயல்படக்கூடிய அமைச்சர் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். அவரும் இன்றைக்கு நம்முடைய தொகுதியிலே நம்முடைய மதுரை மாவட்டத்திலே அனைத்து 31 கட்டடங்களை நம்முடைய தாகூர் நகரிலே திறந்து வைப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். அவருடைய பணி என்றென்றைக்குமே எதையும் எதிர்பாராமல் மக்கள் சேவையை மட்டுமே கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய அந்த மாசு அவர்களுக்கு அதனை மாவட்ட மக்களுடைய சார்பிலும் இந்த தொகுதி மக்களுடைய சார்பிலும் நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி.